Hello guys, welcome back to Asif Vlogs. Chicken 65 within 15 minutes. ரெசிபி பார்க்கலாம். டுடே நம்ம பேச்சுலர் கிச்சனில் சிக்கன் 65 எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. யோகாட் எடுத்தாச்சு, தயிர் எடுத்தாச்சு, மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் அதிலே மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து என்ன பண்ணுறோம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆட் பண்ணிவிட்டு இதோடு சேர்ந்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கடுத்து நம்ம கையிலே வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இதில் வந்து இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோன்னு கேட்டால் கார்ன்ஃப்ளவர் லைட்டாக ஆட் பண்ண போகிறோம். கார்ன்ஃப்ளவர் கேட்டிங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்மளுக்கு இதில் வச்சு ஊற வச்சு அந்த வேலையெல்லாம் இல்லை, டேரெக்டாக அதை போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி எடுத்தோடனே ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா வந்து அந்த மசாலாலாம் சிக்கனில் வந்து நல்லா ஒட்டும். ஸோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், அடுத்து வந்து டேரெக்டாக வந்து சிக்கனை தான் ஆட் பண்ண போகிறோம். நம்ம நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சிக்கன் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனோட வெயிட் பார்த்திங்கன்னா 800 கிராம் ஃப்ரெஷ் சிக்கன் தான். இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக என்ன பண்ண போகிறோம், எண்ணெயில் அப்படி போட்டுருவோம். கார்ன்ஃப்ளவர் பத்தலை, ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வரணும். உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக திக்காக சைடுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து சூடாயிருச்சு. ஸோ ஆயில் சூடானதுனால நல்லா செக் பண்ணிக்கலாம். தண்ணியை ஊற்றி வெடிக்குது பாருங்கள் படப்படன்னு. இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஆட் பண்ணிக்கலாம். கையில் தெரிக்கிறாங்க. நம்ம ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ வந்து நம்மளுக்கு கையில் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லா வந்து சிக்கனை வந்து அதிலேயே ஆட் பண்ணி இந்த ஃப்ளேம் கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து நல்லா ஃப்ரை ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், போட்ட கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் கலரில் மாறிடுச்சு பார்த்தீங்களா. இது வந்து எந்த ஒரு ஃபுட் கலர் இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஓகேவா. ஸோ வந்து நீங்கள் ஃபைனல் லுக்கை பாருங்கள், வேறு லெவலில் வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்கும். சிக்கன் 65 வந்து ரெடி. சிம்பிள் மெத்தட். ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பரில் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு, அந்த டிஷ்யூ வந்து கொஞ்சம் அப்படியே உறிஞ்சிரும். ஸோ எல்லா சிக்கனையும் வந்து அப்படியே பொரிச்சு சைடில் எடுத்து போட்டு கடைசியில் சாப்பிடும்போது உங்களுக்கு ஃபைனல் லுக் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு வேறு லெவல். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் தான் இதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் டைம். சிக்கனை பாருங்கள் அப்படியே எப்படி இருக்குன்னு, வேறு லெவலில் இருக்கும். ஸோ பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து சாப்பிடணும்னு தோணணும். அதுதான் வந்து சிக்கனோட இது. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம சிக்கனோட ஃபைனல் லுக்கு. ஓகே, சாப்பாடுக்கு தயாராகலாம். ஒரு பெரிய பிளேட் எடுத்தாச்சு. எடுத்து வந்து அதில் ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணுறோம். ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுட சோறு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த பருப்பு டால் இருக்குல்ல, அதை வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதோட வந்து நம்ம சிக்கனையும் வந்து பொரிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் எடுத்து இதில் வச்சாச்சு. சிக்கன் வித் ஆனியன். ஸோ வேறு லெவல் வேட்டை தான். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.